தற்போது கிடைத்த அண்மை செய்தி. நில மோசடி வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நில மோசடி வழக்கில் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கரூர் வாங்கல் பகுதியைச் சார்ந்த பிரகாஷ் தனது 22 ஏக்கர் நிலம் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தம்பி ஆதரவாளருடன் சேர்ந்து மிரட்டி நிலத்தை எழுதி வாங்கியதாக ஜூன் மாதம் 25ஆம் தேதி வாங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி கேரள மாநிலம் திருச்சூர் அருகே சிபிசிஐடி போலீசார் கைது செய்து 17ஆம் தேதி அன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்பொழுது நீதிபதி அவர்கள் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து வாங்கல் காவல் நிலையத்தில் 6 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 19ஆம் தேதி அன்று கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு 12 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் இது தொடர்பான சிபிசிஐடி மற்றும் வாங்கல் காவல் நிலையத்தில் கொலை மிரட்டல், ஆள்கடத்தல் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த 2 வழக்குகளில் இன்று நீதிமன்றத்திலிருந்து தற்பொழுது ஆஜராகியுள்ளார். திருச்சி மத்திய சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களை கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றவியல் நடுவர் எண் 1 பரத்குமார் முன்னிலையில் ஆஜராகினார். நீதிமன்ற வளாகம் முன்பு ஏராளமான அதிமுக தொண்டர்கள் குவிந்ததால் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.